ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. ஏடிஎம்கே பற்றி எனக்கு தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்க நான் விரும்பலை. டிஎம்கே ஸ்டாலின் வராரு, ஒரு ஏதோ கருப்பு சட்டை போட்டு இங்கே போயிட்டு வராரு. அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா, ஸ்டாலின் காலையில் வந்து மனு தர போகிறாங்க. அப்போ மனுவை கூட கண்டுக்காமல், மனுவை கூட வாங்காமல் அந்த அம்மா உதறி தள்ளிட்டு ஸ்டாலின் ஐயா போகிறாரு. சரியா? சரி, அந்த மனு வாங்கிட்டு அவங்க படித்து பார்க்குறோம் இல்லையோ, மனு வாங்கிட்டு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டு போகலாம். அதுவும் இல்லை. அடுத்தது அந்த அம்மாவை தாண்ட அடுத்தது ஒரு அப்பா ஒரு பொண்ணை தூக்கிட்டு நிற்கிறார், ஒரு குழந்தை தூக்கிட்டு நிற்கிறார். அந்த அவங்கள கூட தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறார் ஸ்டாலின். இவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் அந்த நிலைமைக்கு யார் அவங்களுக்கே தெரியணும். இவங்களால தான் நம்ம அந்த நிலைமையில் இருக்கோம். இவங்கள நம்ம வரி தள்ளிட்டு போகலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு அந்த இது கூட இல்லை. சரி, கூட்டமாக இருக்குது, சரி ஓகே, ஏதோ முக்கியமான வேலைக்கு சரி ஓகே வாங்கிட்டு ஒரு தலையாட்டிட்டு சும்மா போகலாம், யாராக இருந்தாலும். அதுதான். இப்போ டிவிக்கு அன்றைக்கி சைக்கிளில் வந்தார், ரோட்டில் விஜய் வந்தார். அப்போ ஒரு கூட்டம் பூ மாலை தூக்கி போட்டு வந்தாங்க. அப்போ விஜய் ஐயா சைக்கிளை விட்டு பேதடிச்சு பின்னாடி போனார். அவர் போனது ஏன்னா கூட்டத்தில் மாட்டிட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக பயந்து தான் போனார் தவிர அவர் வேறு எதுவும் இது இல்லை. ஆனால் டக்குன்னு ஏன்னா அவர் கூட்டம் நல்லா நெரிச்சிடும், அது அவருக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு சில நாதேரி நாய்ங்க தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா? யாரை பற்றி எல்லாருமே அப்படி தான். இப்போ எல்லாருமே நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் பண்ணுறாங்க. யாரும் அவங்க வித்தியாசமாக ஒன்றும் பண்ணல. அவங்க எதுவும் பெரிய நிலைமையில் இருக்காங்க. சரி ஓகே, மக்களோட மக்களாக விட்டுருங்க. அவங்க நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் கூட்டம் நெரிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்கு எடுக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம அவர் ரசிகர் தான், இது நம்ம ஃபோட்டோ எடுத்தால் நிரூபிக்கணும் இல்லை. எல்லாருமே நல்லது பண்ணுவாங்க. பொறுமையாக இருக்குது. யார் இப்போ வந்தால் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. புதுசாக யாராவது வர வச்சு அவங்க பாருங்கள். அவர் விஜய் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விவசாய கடன்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ விவசாயிங்க நான் கேட்ட வரையும், ஏன்னா ஏடிஎம்கே தான் தள்ளுபடி பண்ணுவாங்க, நீங்கள் அவருக்கு போடுங்க என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே இல்லையா, அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் விவசாய கடன்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிங்கன்னா அவங்க ஏடிஎம்கே கொஞ்சம் சரி ஓகே நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்க விவசாய கடன் தள்ளுபடி போடுவாங்க, ஏடிஎம்கே நீ அவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறேன், எனக்கு வந்த நியூஸ் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் தலைவரே. பார்த்து பண்ணுங்கள். யாருக்கு ஓட்டு போட விரும்பமோ இருக்கோ பண்ணுங்க. இந்த டிஎம்கே காசு தராங்களா வாங்கிக்கோங்க, யார் குத்தணுமோ குத்துங்க. எல்லாமே நம்ம காசு தான், அவங்க காசுலாம் ஒன்றுமே இல்லை. மாதம் உங்களுக்கு உதவித்தொகை தராங்க, அதில் ஒரு பாதி தான் இது தந்துட்டு போகிறாங்க. அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக நம்ம காசு தான் எல்லாமே, வாங்கிக்காங்க. நம்ம காசோ இல்லையோ, இப்போ யார் எலெக்ஷனுக்கு வந்தாலும் நம்ம தான் சூறாக்கி தின்ன போகிறோம், நம்ம வேலையை நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆமாவா இல்லையா? கடவுளே முதலமைச்சர் ஆனாலும் நம்ம தான் ஆக்கி தின்ன போகிறோம், வேறு யாரும் இல்லை. நம்ம வேலை குத்துறது மட்டும்தான், எவனை உட்கார வைக்கிறது மட்டும்தான். அவங்க உட்காந்தாலும் நம்ம கண்டுக்க போகிறதில்ல, யார் உட்காந்தாலும் கண்டுக்க போகிறதில்ல. இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. யார் எலெக்ஷனுக்கு யார் முதலமைச்சர் ஆனாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்க போகிறோம், நம்ம தொழில் நம்ம தான் பார்க்க போகிறோம். எவன் வீட்லேயும் போய் நம்ம நிற்க போகிறதில்ல, யார் கையில் நம்ம கையெடுத்து சாப்பிட போகிறதில்ல, நம்ம தான் ஆக்கி சாப்பிட போகிறோம். இந்த உண்மை 100க்கு 100 இதுதான் உண்மை. ஆனால் இன்னும் அவங்க பெரிய ஆளாக போயிட்டாங்கன்னா நம்ம மதிப்பாங்களும் மதிக்க மாட்டாங்களோ. இதெல்லாம் விட்டுட்டு சரி யார் குத்துமோ குத்துங்க, முடிஞ்சால் நல்லது பண்ணுறவங்க பண்ணட்டும், இல்லையா அவங்களுக்கு நல்லதே பண்ணிக்கிட்டோம். நம்ம தொழிலாக தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். யார் வந்தாலுமே நம்ம தான் பார்க்க போகிறோம். வைக்கிறேன்.